எங்கள் வீட்டில் பரோட்டானாலே ஓடி போயிடுவாங்க. ஏன்னா நான் பண்ணுற பரோட்டா அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நானும் விட மாட்டேன். என்னதான் நம்ம எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணுறோமே, இந்த பரோட்டாவையும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பரோட்டா தான் வீட்டில் போட்டிருந்தேன். பட் ஓகே, முன்னாடி இருந்த லெவலுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வறுத்தரிச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதே மாதிரி கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு எப்பவும் போலேயே நம்ம சிக்கன் குழம்புக்கு பண்ணுற மாதிரி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு தக்காளி, புதினா, கொத்தமல்லி, நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுச்சேன். நெக்ஸ்ட்டு கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டையும் எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். சூப்பராக வந்து சால்னா ரெடி ஆகிடுச்சு. பட் என்னவோ சால்னா மாதிரி இல்லை, ஏதோ சிக்கன் குழம்பு மாதிரி இருந்தது. பட் பரோட்டாக்கு வந்து நல்லா இருந்துச்சு. இந்த சிக்கன் குழம்பு இருந்தனால பரோட்டா இன்னைக்கு எங்கள் வீட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ உங்கள் வீட்டில் பரோட்டா வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எப்படி பர்ஃபெக்டாக வருமா இல்லையான்னு மறக்காமல் எங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.